ततो रामभद्रो मखं वाजिमेधं पुरोधाय विप्रान् वसिष्ठप्रधानान् विधातुं विनिश्चित्य वाजिं मुमोचे तथा तञ्च पातुं भटानां शतञ्च அஸ்வமேதம் பண்ணணும் என்று ஸ்ரீ ராமபத்ரன் சங்கல்பிச்சார். வசிஷ்டாதி மகர்ஷிகளிடத்துல அனுஜ்ஞை வாங்கி கொண்டார். குதிரையை வெளியிட்டார். அந்த குதிரையோட கூட நூற்றுக்கணக்கான பட்டர்கள் குதிரையை காப்பாற்றுவதற்காக கிளம்பினார்கள். ஹயசோபி லோகே சரன்ஸ்தத்ர தத்ர முனேர் வாருணேஷ்ச பிரபேதே வனம் தது சதா போஷிதம் எல் லதா விருட்சயுக்தம் சமக்ரம் சுதாபியாம் விதேகாத்மஜாயாக. அந்த குதிரை இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு அது மெல்ல இப்படி வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்தது. வால்மீகி ஆசிரமத்துக்குள்ள இவர்களுடைய கவனம் இல்லாத போது உள்ள புகுந்து குசலவாள் வளர்த்த செடி கொடிகளெல்லாம் இது அது அது மேல விழுந்து விளையாட ஆரம்பிச்சுடுத்தோம், பிக்க ஆரம்பிச்சுடுத்தோம். விலோக்கியாஸ்வமேதம் சரந்தம் சமந்தாது வரே நிஷ்குட்டேஸ்மின் ஸ்வதந்திரம் மகாந்தம் திருணம் பக்ஷயந்தம் பிபந்தம் பயஸ்சே கிருதம் பவராபதுஹூதௌ சுதௌ ராகவஸ்யே. அது மட்டும் சுதந்திரமா விளையாடுறது, அங்க உள்ள புல்லெல்லாம் திங்க ஆரம்பிச்சுடுத்து, அங்க உள்ள பூக்களெல்லாம் கூட மேய ஆரம்பிச்சுடுத்து, இஷ்டத்துக்கு ஜலத்தை குடிக்கிறது. அதை குசலவர்கள் பார்த்தார்கள். ஏதோ ஒரு குதிரை பெருசா வந்திருக்கு, பட்டர்கள்லாம் அங்கே எங்கேயோ தனியா தங்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இது பிச்சுன்னு வந்துருது. பிச்சுன்னு தான் இருக்கும் அஸ்வமேத குதிரைங்கிறதே, ரிலீஸ்டா தான் இருக்கும். ரிலீஸ்டா ஓடுற குதிரையை பார்த்துக்கணும் இவெல்லாம். அது மாதிரி ராஜகுமாரன் மாதிரி ராஜகுமாரங்கிறதுனால கண்டிக்கவும் முடியாது. அவன் மாட்டு இஷ்டத்துக்கு ஓடின்னு இருப்பான். பண்ணாதப்பான்னு சொல்லுவோம், இது கொஞ்சம் பண்ணாதீங்கப்பா அப்படிங்கிறோம். அப்புறம் இந்த சாமான்லாம் போட்டு உடைச்சா கிளீன் பண்ணலாமே தவிர அதை பார்த்து கண்டிக்க கூடாது. ராஜகுமாரன்லாம் அப்படி இருந்தாலும் தெரியாது. இப்போ உள்ள என்ஆர்ஐ குழந்தைகள்லாம் அப்படிதான் இருக்கு. கிரீத்வா ஹயந்தம் சலீலம் சபத்வா தரி காஷ்ட சங்கௌ விஷங்கௌ ததாஸ்தாகாம் விசிக்யுஹு பட்டாஸ்தம் ஹயம் மேத்யமாராத் புரா சாகராணாம் சஹஸ்ரம் யதா தே கே 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 கிரஹீத்வா ஹயந்தம் சலீலம் ச பத்வா காகா. உடனே என்ன பண்ணான்னு ரொம்ப ஈஸியா அந்த குதிரையை கொண்டு வந்து கட்டிவிட்டான். பெரிய குதிரை, அஸ்வமேத குதிரைங்கிறது. இங்க வா அப்படின்னு தர இழுத்து போய் கட்டி அப்படி வச்சுட்டா சம்முன்னு. பட்டர்கள்லாம் இங்க குதிரையை காணணும் தேடிண்டு அங்கேயும் இங்கேயும் சகரபுத்திரர்கள்லாம் குதிரையை தேடுற மாதிரி இவர்கள் தேடினார்கள். முனேராசிரமேதம் நிபத்தம் துரங்கம் விலோக்கியாசு பிருத்யா விமோக்தும் சஹர்ஷம் சமாஜக்முஹு ஆராத் ததாதௌ குமாரௌ ஸ்வயம் சக்ரதுஹு தன் நிரோதம் மகாந்தௌ. இங்க வால்மீகி ஆசிரமத்துல இந்த குதிரை கட்டியிருக்கிறத பார்த்து அதை அவிழ்க்கலான்னு போகும் பொழுது இந்த ரெண்டு குழந்தைகளும் தடுத்து நிறுத்தினா. உடனே யுத்தம் அபூதத்ர யுத்தம் தயோ ராஜசுன்வோ பட்டானாம் சித்திரம் தமஸ்வம் விமோக்தும் ஜிதா துத்ருபுஸ்தே மகாவீர முக்கியாக ஹயம் தம் ச ஹித்வா புரீம் ஸ்வாம் அயோத்தியாம். பெரிய யுத்தம் மூண்டது. அதுல அயோத்தியாலேயும் அந்த பட்டர்கள்லாம் குசலவர்களுடைய பானங்களால தாக்கப்பட்டு எல்லாம் எடுத்தான் ஓட்டம். மறுபடியும் அயோத்தியாவுக்கு போய் சொன்னார்கள் காலாட்கள் இவெல்லாம். அயோத்தியாவில் இந்த விஷயம் கேள்விப்பட்டவனே என்னாச்சுன்னு சில மகாவீரர்கள்லாம் கிளம்பினான். சுதானீக கட்சௌ ததா புஷ்கல் சுதானீக தட்சௌ ததா புஷ்கலஸ்சே ஜவாத் அங்கதச்சித்ர கேது சுபாஹு ததா கர்ணிய ரோஷாத் உபாஜக்முரன்யே மகாவீர முக்கியை சமேதா சசைன்யைஹி. சுதானீகன், தட்சன், புஷ்கலன், அங்கதன், சித்திரகேது, சுபாஹு எல்லாரும் கிளம்பி வர அவாவா சேனைகளோட. இவாள்லாம் யாரு அப்படின்னு லக்ஷ்மண பரத சத்ருக்னாருடைய பசங்க. பசங்களுக்கு பசங்க யுத்தம். இங்க சிவாஜிக்கும் இவருக்கும் சம்பூஜிக்கும் யுத்தம் நடந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கலாம் தெரியல, சொல்றேன் நிஜமாவே நடந்தது. சும்மா விளையாட்டு யுத்தம். சிவாஜிக்கும் சம்பூஜி, சிவாஜியோட அண்ணா சம்பூஜிங்கிறவர், ஒரு காம்படிட்டிவ் யுத்தம் நடந்தது. அதுல அண்ணாவை ஜெயிச்சுட்டார் அவர் சிவாஜி. ரதானாம் கஜானாம் ஹயானாம் நராணாம் சஹஸ்ரை சமேதா சமாகத்திய சர்வே மகாராஜ புத்ரா நிஜ பிராதரௌ தௌ அஜானந்த ஏவாஹவன் சக்ருருக்ரம். பெரிய பெரிய யானைகள், குதிரைகள், தேரோட அப்படியே ஜாம் ஜாம் ஜாம்னு கிளம்பி வரலாம். பரத லக்ஷ்மண சத்ருக்ன புத்ராள். அப்புறம் இதெல்லாம் வேற, ஆயுதங்கள்லாம் வேற. கிருபாணைச்ச பாணைர் கதாபிச்ச குந்தைர் புசுண்டி விரேவம் திரிசூலைச்ச வித்தௌ உபௌ ராமபுத்திரௌ பயம் நாபதுஸ்தௌ சதை பூரயந்தௌ பரேஷாம் சமூம் தாயாம்.
பெரிய பெரிய கத்திகள், பானங்கள், கதைகள், புசுண்டி அப்படின்னு ஒரு ஆயுதம், அப்புறம் திரிசூலம், இது எல்லாத்தோடையும் வந்து குசலவர்களை தாக்க ஆரம்பிச்ச குசலவர்கள் போடுற புங்கானுபுக்கமான பானங்கள்ல இந்த ஆயுதங்கள்லாம் உடஞ்சு கீழே விழறது. ரிதே கிராண திருஷ்டீன் ரிதே ஸ்வான் பதாதீன் ரிதே செந்தனாம் ச பிரஹர்ஷேண மக்தௌ நிருபானாம் ச ஷண்ணாம் சசைன்யா யுதானாம் புரஸ்தாத் பிரகாமம் ரணம் சக்கரதுஸ்தௌ. யானப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை எதுவுமே இல்லாதபடிக்கு குசலவர்கள் கீழே பதாத்தியா நின்று வரக்கூடிய அத்தனை சேனைகளையும் ஒரு பதம் பார்க்கிறார்கள். சிதை கங்க பத்ரைர் பிருஷம் தாடிதோபி வியதாம் நைவ லேபே குஷ புஷ்கலேன யதா வருஷதாரா நிபாதைர் கணேனா ஹதோபி ஸ்திரம் திஷ்டதி சொர்ணசைலகா. எத்தனை மழை பொழிஞ்சாலும் உரைக்காது ஹிமாலயத்துக்கு, அப்படியே நிற்கும். அது மாதிரி புஷ்கலன் எவ்வளவு பானம் போட்டாலும் அப்படியே நிற்கிறான். யாரு அப்படின்னா குஷன். யதா சக்கர வஜ்ராஹதா சைலவர்யா ரதோ மேருஷங்கோபமஹா ஸ்வர்ணகும்பஹா லவேனாஹதா சித்ரகேதோ சுகேது சசூத சவாஜி பிருத்திவியாம் பபாத்தே. லவன் எந்த தேர்ல வந்தானோ அந்த தேர் மேல ஒரு பெரிய அஸ்திரத்தை போட்டான். இவன் சித்ரகேது எந்த தேர்ல வந்தானோ அந்த தேர் மேல லவன் ஒரு பெரிய அஸ்திரத்தை போட்டான். அந்த அஸ்திரம் பார்த்த என்ன, ஹிமாலய சிகரத்து மேல போய் இடி விழுந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி விழுந்து அந்த தேர் உடஞ்சுடுத்து. அநீகைர் அநேகை சமேத சுபாஹு குசேனா ஹதோபுத் திரபாசுப்ரவக்த்ரஹ மயூகைர் அமந்தைர் யதா பத்ம பந்தோஸ் துஷாரைர் அனந்தைர் விருதசீதரஸ்மிஹி. பலவேறு சேனைகளோட கூட வந்த சுபாஹு குசனால தாக்கப்பட்டு ரொம்ப வெட்கமடைஞ்சவனாக மயூகைஹி அமந்தைஹி, அமந்தம வேகமான மயூகங்கள், பத்மபந்தோகோ துஷாரைஹி அனந்தைஹி விருதா சீதரஸ்மிஹி, சூரிய கிரணங்களால் அடிக்கப்பட்ட ஒரு ஒரு பனி சூழ்ந்த சந்திரனை போல விளங்கினான். குஷஹாயா பன்னகாஸ்திரே அங்கதேன பிரயுக்தே சரம் சந்ததே காருடம் பாவகாஸ்திரே. குஷஹா பன்னகாஸ்திர, அங்கதன் நாகாஸ்திரத்தை எடுத்தால் குஷன் காருடாஸ்திரத்தை எடுக்கிறான். ததா வாருணம் மாருதாஸ்திரே கே கே மகாத்மா மகாபர்வதாஸ்திரம் சலீலம் சஹர்ஷம். மாருதாஸ்திரே வாயவியாஸ்திரத்தை எடுக்கிறான் அந்த அங்கதன். குஷன் என்ன பண்றான் அப்படின்னா பார்வதாஸ்திரத்தை எடுத்து அந்த வாயவியாஸ்திரத்தை ஸ்தம்பிக்க செய்யறான். சமாருஹ்ய ஹைமம் ரதம் தீர்கபாகும் சமீகட்சிதௌதம் சமாயாதமக்ரே சுதானீகம் ஆகத்திய நாராஜ புஞ்சைர் ஜகர்ஜ பிரகாமம் குஷச்சாபபாணிஹி. ஒரு பெரிய சுவர்ண காந்தி உடைய தேர்ல ஏறிண்டு அங்கேருந்து வருகிறான் சுதானீகன். அவனை பானங்களால அடிச்சு கீழே தள்ளினான் குஷன். ஜிதோபூத் குசேன அங்கதா, குசனால அங்கதன் ஜெயிக்கப்பட்டான். தட்சகோத பிரபேதே லவம், தட்சகன் லவனோட யுத்தம் பண்ணான். யுத்த கோலாகலேன ததா அஜிம்ஹகைஹி தம் சுதிஷ்ணைஹி பிரவித்ய பிரகிருஷ்டோ ஜகர்ஜ அம்புபாகோ யதாகே. ஆகாசத்துல இடி முழங்குறது போல அங்க ஒரு கர்ஜனை கொடுத்தான் லவன். தீஷ்ணபான பானங்களால அடிச்சான் தட்சகனை. மகாவாகினி சா பபௌ வாகினி வேகே அனந்தைஹி அமோகைஹி ததா சாயகைஸ்தே ஹதா ராஜபுத்ரா ஜிதாதுத்ருவுஷ்ச முதா ராமபுத்ரௌ முனீந்திரை ஸ்துதௌ தௌ பிரணம்ய ஸ்வமாதுஹு புரஸ்தஸ்துஷ்சே. அமோகமான பானங்களால இந்த ராஜகுமாரர்களை அடிக்க அவள்லாம் ஒரு விதமாக தாக்கப்பட்டு தோல்வியுற்றவர்களாக மறுபடியும் அயோத்தி திரும்பினார்கள். முதா ராமபுத்ரோ முனீந்திரைஹி ஸ்துதௌ தௌ. அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் கூட அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அந்த குசலவர்கள் என்ன பண்ணா அப்படின்னு நேரம் வந்து வால்மீகி முனிவரை நமஸ்காரம் பண்ணிட்டு அம்மாவுக்கு 2 பக்கத்துல இருந்து சமத்தான் இருக்கிறார். அனீசா விமோக்தும் ஹயம் ராஜபுத்ரா முனிம் வாருணிம் தம் பஜந்தி ஸ்ம பக்தியா அனிச்சன்னு மகாயக்ய விக்னம் மகாத்மா ததா மோச்சயாமா சதம் பாஜிவரியம். பரதலட்சுமண சத்ருக்னாள் அவளுடைய பிள்ளைகள் அனுப்பி சில தூதர்கள்லாம் வந்தா. வந்து வால்மீகி முனிவரை வந்து பார்த்தா நமஸ்காரம் பண்ணா. நமஸ்காரம் பண்ணி இந்த குதிரையை விடுவீங்கோ, ராமரோட குதிரை மேல அஸ்வமேதம் நடந்தாலும் யஜ்ய விக்னம் பண்ண வேண்டாம் ஆசிரமத்துல இருந்து
அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. மகாந்தௌ சமர்த்தோ திரிலோகீஞ்ச ஜேதும் சுதௌ தௌ விலோக்கிய பிரஹர்ஷேண யுக்தா ஜகாத ஸ்வபர்த்துர் ஹிதம் காமயந்தி ஹயோ முச்சியதாமிதி அதுஷ்ட ஸ்வபாவா. அப்போதான் ஏகாந்தமா சீதாதேவி குசலவர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தா. அஸ்வமேத விக்னம் ஏற்பட வேணாம்பா, குதிரையை அழுத்து விடுங்கள் அப்படின்னு. அதை கேட்டுட்டு குசலவர்களும் இங்க வந்தா. வால்மீகியினுடைய ஆக்ஞைக்கு இணங்கி குதிரைகளை அவிழ்த்து விட்டா குசலவர்களும். பிரபாவம் தயோஸ்தம் சமாகர்ணிய ராமஹா பிரமோதம் ச லேபே பிரகல்ப ஸ்வபாவஹா ததாபி ஸ்வயம் நைவ கிஞ்சித் ஜகாத பிரபு பிரேமபாவ பிரகாஷேப்யகாமஹா. ராமர் இதெல்லாம் கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டார். ஏன்னா வால்மீகி ஆசிரமத்தில் அந்த குழந்தைகள் யாரும் கட்டாயமா ராமருக்கு தெரிஞ்சு போயிடுத்து. அதனால இல்லாத போன தட்சணையோ புஷ்கரனையோ யாரோ ஒருத்தன் ஜெயிக்கிறதாவது அப்படின்னு அவர் யாரும் தெரிஞ்சுட்டு இருக்கார். தயோர் பாலயோகோ தத் சமாகர்ணிய வீரியம் மகாச்சரியமாபு ஜனாகா நாகராச்சேகே. அயோத்தியா ராஜகுமார்களே ஜெயிக்கிறதுக்கு யாரோ 2 ரிஷிகுமாரால் இருக்கலாம் வால்மீகி ஆசிரமத்துல. அயோத்தி முழுக்க ஆச்சரியப்படுறது. சுதௌ பாப்புலர் ஆயிட்டா அயோத்தியாலைவா. சுதௌ அக்ரகண்யவ் ததா ராகவான சமேஷாம் ச மேனே முதா ராமச்சந்திரஹா. இவாளுக்குள்ளேயே எல்லாரையும் விட பராக்கிரமசாலிகள் நம்ம பிள்ளைகள் தான் ராமர் புரிஞ்சுட்டார், தெரிஞ்சுட்டார். ததாபி பிரஜானாம் மதம் காங்ஷமானஹா. ராஜாவாரத்துக்கு அது ஒரு லட்சணம். பலசாலிங்கிறது ஒரு லட்சணம் இல்லையா? க்ஷத்ரியனுக்கு பராக்கிரமசாலிங்கிறது ஒரு லட்சணம். அது அதனால இவ வரப்போற ராஜாக்கள் பவிஷ்யத் சுபயோக்கியதாம். சுந்தரகாண்ட முடிவார வாக்கியம் அது, பவிஷ்யத் சுபயோக்கியதாம். அதனால மனசுக்குள்ள சக்சஷன் பிளானிங் பண்ணிவிட்டார் ராமர். ததாபி பிரஜ இருந்தாலும் தானா ஜனங்கள் மூலமா அது வரட்டும். நம்ம மனசுல இருக்கு. இருந்தாலும் ஜனங்களே, எந்த ஜனங்கள் முன்னாடி ஒதுக்கினாலோ சீதாதேவியே அவளே சேர்த்துக்கோங்கோ அப்படின்னு கேட்கற மாதிரி வரும். இப்போ அந்த காலத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கார் ராமர். அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் தான் ஏற்படுத்துறாரு. ராம சங்கல்பத்தை நடக்கிறது, அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் தான் ஏற்படுத்துறாரு. ததாபி பிரஜானாம் மதம் காங்ஷமானஹ நிஷீதது நரேந்திரஹ யதஸ்வாசயோசௌ ஸ்வதந்திரோபி ராஜா பராதீன ஏவேதி அலம்பாவயன் ஸ்வப்பிரபாவ அனபேட்சா. உடனடியாக குசலவாளை கூட்டு பட்டாபிஷேகம் பண்ணிடல. ஜனங்கள் தனக்குன்னு ஒரு பிரபாவம் இருந்தாலும், அதாவது கிங் எம்பரர் என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடல. ஜனங்கள் வருவா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கார். கதாச்சித் குமாரோ முனேராஜ்ஞைவ பிரதிகிராமமேத்ய பிரகிருஷ்டோ நிதாந்தம் முதா ராமலீலா கதாம் கீர்த்தயந்தௌ கிரமேணாகதௌ தௌ அயோத்தியாம் புரீம் சே. குசலவாள் மகர்ஷியினுடைய ஆகையினால ஒவ்வொரு கிராமமா இப்படி கானம் பண்ணிட்டு வந்து இப்படியே அயோத்தியாவுக்கு வந்துவிட்டா. அயோத்தியாவில் கானம் பண்றா. விபண்யாம் விபண்யாம் ச வீத்யாம் ச வீத்யாம். நிஜமாவே அயோத்தி இன்னைக்கும் இப்படிதான் இருக்கும். தெருக்கு தெரு அப்படியே ராமாயண கானம். என்ன இங்க சொல்ற மாதிரிதான், கடைக்கு கடை ராமாயணம், வீட்டுக்கு வீதி ராமாயணம், மட்டத்துக்கு மட்டம். இன்னைக்கு உள்ள அயோத்தி மனசு வச்சுதான் இந்த ஸ்லோகமே வந்துருக்கும். ஏன்னா மட்டம்ங்கிற வார்த்தை வந்து வரும். மட்டத்துக்கு மட்டம் ராமாயணம், ஆலயத்துக்கு ஆலயம் ராமாயணம். விபண்யாம் விபண்யாம் ச வீத்யாம் ச வீத்யாம் மட்டேஷு ஆலயேஷு ஆலபந்தௌ கிரகேஷு. மட்டத்துக்கு மட்டம், ஆலயத்துக்கு ஆலயம், விபண்யா கடைக்கு கடை, கடைவீதிக்கு கடைவீதி. குசலவாளோட கானம் கேட்கறது. முதா ராம காதா மனோஜான் குமாரோ சதா மானிதோ நாகரைஹி சேரதுகு தௌ. அயோத்தியா நகர ஜனங்கள்லாம் கக்க கூடி பார்க்கறா. பார்த்த நெடுத்தருவில் ஒரே கூட்டமா இருக்கு. சுத்தி நெடுவில் நெடு பாடுறா. மனோஜம் மனோஜ்யேன ரூபேண சைவம் சுகம் கர்ணரம்யேன சம்பாஷணேன பிகம் சுஸ்வரேணாபி கானேன பாலோ விசித்தீவ சம்ரேஜது லோகமான்யோ. தன்னுடைய திருமேனி அழகுனால மன்மதனை ஜெயிச்சவா, தன்னுடைய சம்பாஷணையினால கிளிய ஜெயிச்சவா, தன்னுடைய பாட்டுனால பிகம் குயில ஜெயிச்சவா. சம்பாஷணை நடுவில் சொல்றாரு பார்த்தேடா, இது ஒரு அழகு. அது என்ன சம்பாஷணை?
பாடத்தானே பாடுறா அப்படின்னு வெறும்னா பாடின்னு போறதா ஜானகி விஜயக்காரரோட அபிப்பிராயம். அங்க இன்னொன்னு சேர்க்க, பாடி பாடி அர்த்தம் சொல்லுவாளாம், நடுவில் பாவம் சொல்லுவான். பாடி பாடி ஹரிகதை என்ன பாடி பாடுவா, பாடிட்டு அர்த்தம் சொல்லுவா, பாடிட்டு அர்த்தம் சொல்லுவா. சமானிய கேகம் நிஜம் நாகராஸ்தௌ சமாகர்ணிய ராஜ்ய கதாம் கர்ணரம்யாம் சமாராத்ய நானோபகாரைஹி அனர்த்யைஹி சசம்சு பிரகிருஷ்டா முனீந்திரஸ்ய சிஷ்யோ. நிறைய அயோத்தியா வாசிகள்லாம் கர்ணரம்யமான கதையை கேட்டுவிட்டு அவாவா ஆத்துக்கு வேற அழைப்பான். ஆத்துக்கு அழைச்சு இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது வஸ்திரம் கட்டி விடுவா, பழங்கள்லாம் கொடுப்பா, அது மாதிரிலாம் எல்லாம் சம்பாவனைகள்லாம் பண்ணுவா. அது மாதிரியா அங்கங்க நடக்கிறது. கதா எத்திர எத்திர பிரபோகோ ஆத்மஜாபியாம் சுகீதா நகர்யா சுபா தத்ர தத்ர புரந்திரி கணானாம் சிசூனாம் ச கண்டே கதா சாது கர்ணேபி தஸ்தௌ அபீக்ஷ்ணம். அங்கங்க நகரத்துல இவா கதை நடக்கிறதுல இப்பெல்லாம் என்ன ஆயிடுத்து அப்படின்னா, எல்லாருமே இவா கதையில வர விஷயத்தை தான் பேசுறா, பாடுறா. அதில் உள்ள ஸ்லோகங்கள்லாம் ஒரு மாதிரி நெற்றுவாயிடுத்து. அங்க உள்ள ஸ்திரீகள்லாம் பாடுறா, குழந்தைகள்லாம் கூட பாடுறது. வா சொல்ற ஸ்லோகங்கள்லாம் இந்த குழந்தைகளும் சொல்றது. எங்கெங்கெல்லாம் சொல்றது அப்படின்னு, கிரகேஷு ஸ்வகர்மாணி குர்வந்தி நார்யா கதாம் ராகவசிய அன்வகம் கீர்த்தயந்தியாக. வீடுகளில் ஸ்திரீகள்லாம் இந்த அம்மி அரைக்கிறது இதெல்லாம் பண்ணும் பொழுது இவா ராத்திரி போய் கேட்டு வரா இல்லையா, அந்த ஸ்லோகங்கள்லாம் நெற்றுவார். அந்த ஸ்லோகங்கள்லாம் பாடிண்டே இவாள்லாம் எல்லா காரியங்களும் செய்யறாளாம். ததா ராமகாதாம் ஸ்வயம் கீர்த்தயந்தः முதா பாடசாலாம் பிரயாந்தி அல்பகாஸ்சே. குழந்தைகள்லாம் வந்து புஸ்தகம் முட்டையெல்லாம் கட்டிட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்பொழுதே ராமாயண கானம் பண்ணிட்டு பஞ்சவடி பசி ஸ்ரீ ரகுநாயக அப்படின்னு பாடிட்டே போறது இல்லை. இவ்வளோதான் போ. அயோத்தியில பார்த்தேன்னு தெரியும், ஸ்கூல் பேக்கை மாட்டின்ட்டு இப்படியோ ஸ்கூலுக்கு போகும், யூனிஃபார்ம்லாம் போட்டு என்னமோ பாட்டுட்டே போகிறதுக்கு கேட்டேன்னா பஞ்சவடி கரத சரித ரிஷி முனி சுகதாயக அப்படி பாடிட்டே போகும் எல்லாம். முதா பாடசாலாம் பிரயாந்தி அர்பகாஸ்சே. அப்படி இந்த கானம் அப்படியே சுத்தி 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 அயோத்தியா முழுக்க ரெசனேட் ஆகி, அப்புறம் பார்த்தா இந்த குசலவாளோட ப்ரோக்ராம் ராமாயண கதைக்கு நிறைய விஐபிஸ்லாம் வர ஆரம்பிச்சேன். அதுக்கு மேல அயோத்தியாவில் உள்ள முக்கியமானவா ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து வசிஷ்டரே வந்துட்டார். வசிஷ்டஹாய சுமந்திரஹ ஜெயந்தஸ்ச ராஜ்யஹ கனிஷ்டஹ சுமித்ராசுதஹ ச அபரே சேயே சதஸ்யாஹ குசித் தத் சமாகர்ணியே காவ்யம் ரசத்யாஹ சசம்சு குமாரௌ ததா தௌ. இன்னொரு கதைக்கு சுமந்திரர் வந்துட்டார். இன்னொரு உபன்யாசம் அதை கேட்கறதுக்கு ஜெயந்தன் ஒரு மந்திரி, தசரத மந்திரிகள் திருஷ்டிர் ஜெயந்தகா விஜயா அவள்லாம் வரா. திருஷ்டி ஜெயந்தம் விஜயம் எல்லாம் உபலட்சணம் ஜெயந்தகாங்கிறது. எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் ஒரு கதைக்கு பரதனே வந்து விட்டார். யார் வந்தாலும் வருவா, ஒருத்தர் மட்டும் வரவே மாட்டார். எப்போ போய் அவரை கூப்பிட்டாலும் ராம கைங்கரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து கூப்பிடாதீங்க, கைங்கரியத்துல வெஸ்தமா இருக்கேன் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சுமித்ரா சுதா ராமரே கூட்டா கூட சில சமயம் வரமாட்டார். என்னப்பா அங்க ப்ரோக்ராம் இருக்கு போலாமா அப்படின்னு, கைங்கரியம் இருக்கேன் பார். அது மாதிரி ஆளு சுமித்ரா சுதா அபரே சுமித்ரா சுதா. அந்த லக்ஷ்மணர் ராமாயண கதை வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறா. சில பேர்லாம் வந்து கூட்ட உடனேயே லக்ஷ்மணர் என்ன பண்ணார் அப்படின்னா, வரத்துக்கு இல்லை கைங்கரியம் இருக்குன்னார். ஆரம்பிச்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு எப்படியோ கூட்ட உடனே வந்தார். வந்து உட்காந்துட்டார். 9 நாள் இருக்காரு நவாப் முழுக்க. அவர் பாட்டுங்க அடுத்த நாள் வரார் அப்படி கூட இருக்குமா?
அப்பேற்பட்ட லக்ஷ்மணனையும் உட்காந்து வச்சுட்டாங்க குழந்தைகள். எல்லாரும் புகழறாளாம். குழந்தைகளை பத்தி தான் பேச்சு ஊர் முழுக்க. யாரோ 2 குழந்தைகள் வந்திருக்கா, அப்படி ராமகானம் பண்றா அப்படின்னு. அஹோ சித்திரம் ஏதத் சரித்திரம் ச காவியம் முனேர் திவ்ய திருஷ்டேகே பிரபாவாத் பிரபூதம் அஹோ கான மாதுரியமே தத் நிதாந்தம் மனோ மோகயத்யேவ நூனம் நராணாம். அஹோ சித்திரம் ஏதத் சரித்திரம். இந்த சரித்திரமா விசித்திரமானது, சித்திரமானது. எப்பேற்பட்ட காவியம்! திவ்ய திருஷ்டியுடைய மகர்ஷி அவ்யாஹதம் தே சக்ஷுங்கிறான் பவபூதி. குற்றமற்ற சக்ஷுஷ் அதுலேருந்து ஏற்பட்டது. காவியத்தை பத்திய காவியம் எதுன்னு ஜானகி விஜயம். ஜானகி விஜயம்ங்கிற காவியம் ராமாயணம்ங்கிற காவியத்தை பத்திய காவியம். என்ன ஜானகி விஜயத்தோட ஹீரோ யாரு அப்படின்னா காவியம் ராமாயணம். ராமாயணம் எப்படி இந்த சதிபதிகளை சேர்த்து வைக்க போறதுங்கிற காவியத்தை பத்திய காவியம் ஜானகி விஜயம். அஹோ கானமாதுரியம். கானமாதுரியம் எப்படி இருக்கு, எல்லாருடைய மனசையும் மோகிக்க செய்யறது. ராமாயணத்தை கேட்டு கேட்டு அவ அதுவும் சீதம்மா வர இடம்லாம் கேட்டு கேட்டு உருகிறா. இப்படிப்பட்ட சீதையை தான் நம்ம அப்படி பேசினோமான்லாம் சில பேர்லாம் கதறான். குமாரா விமௌகௌ சுரௌவா நரோவா நரௌவா கதம் ராம சாரூபியம் ஆப்யாம் அவாப்தம் ததாதி ஸ்வரூபஞ்ச கானம் சென்று நான் பரம் நேத்திர சௌக்கியம் ததா ஸ்ரோத்ர சௌக்கியம். இந்த குழந்தைகள் மனுஷியாளா தேவாளா ராம சாரூபியம் இவாளுக்கு எப்படி கிடைச்சது? இவாளுடைய கானமும் ஸ்வரூபமும் அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறதே, நேத்திரானந்தத்தையும் கொடுக்கறது, ஸ்ரோத்ரானந்தத்தையும் கொடுக்கறது. பரம் காவியமேதது மகாராஜராஜ த்ருவம் ஸ்ரோதும் அருகதி அலம் சாரதர்சி கதம் ஸ்ராவயேம அத்புதம் காவியமேதது குமாரோ இமௌ தௌ கதம் தரிசையேம. எல்லார் மனசுலையும் இப்போ உள்ள ஆசை, இந்த கதையை ராமர் கேட்கணும். எப்படி கேட்க வைப்போம், எப்படி கேட்க வைப்போம், எப்படி கேட்பார் அவர் அப்படின்னு எல்லாருக்குமே இருக்குது ஆசை. கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தி பேசவும் ஆரம்பிச்சுட்டார். சுமந்திர போய் லக்ஷ்மணன்ட்ட சொல்றார், லக்ஷ்மணர் பரதன்ட்ட சொல்றார். ஆனா ராமர்கிட்ட போய் சொல்லணும். யாராவது இப்படி 2 குழந்தைகள் வந்திருக்கா, பாடின்னு இருக்கா. இது பிரேமபூர்வம் ஸ்மரந்தோ வதந்தா சதஸ்யா சமஸ்தாக பிரகிருஷ்டாக நரேந்திரம் விலோக்கிய பிரவக்தும் ச கால பிரதீக்ஷாம் அகுருவன் சகாமம் கதா லோலுபாஸ்தே யே யே யே. இப்படி வா எல்லாருமா இப்படி பேசின்னு இருக்கா. ஆனால் என்ன அப்படின்னா அவர் கேட்பாரா? ஆத்மஸ்துதியா இருக்கே, அவரை பத்திய ஸ்துதியா உட்காந்து அவர் கேட்பாரா? அது இப்போ உள்ள நிலையில. இப்போ அவர் சீதா விரகத்துல இருக்கார். சாமான்யமாவே எந்த ஒரு கச்சேரியிலையோ டான்ஸ்லையோ கலா நிகழ்ச்சிகள்லையோ இதெல்லாம் கலந்துக்கிறது இல்லை. ஒரு ராஜா எதெல்லாம் கலந்துக்கணுமோ அதில் கலந்துக்காம டியூட்டியை மட்டும் பண்ணிட்டு இருக்கார். முன்னாடி பரதன் இருந்தாரே நந்தி கிராமத்தில், அதாவது ராஜ போகம் பண்ண மாட்டார், ராஜ தர்மம் செய்வார். சில பேர்லாம் ராஜ தர்மம் செய்ய மாட்டார், ராஜ போகம். அது மாதிரி யாருன்னு திருதராஷ்டிரன். பாண்டு ராஜ தர்மம் செய்வான். இவர் ராஜான்னு இவருக்கு கிரீடம் வச்சிருப்பா தலையில. இவர் ராஜ போகத்துல இருப்பார். அப்படின்னு தான் அவ அண்ணா தம்பிகள் மாதிரி ஐடியா பண்ணி இருந்தா. அவ பாண்டுவும் திருதராஷ்டிரமா. பரதன் எப்படி இருந்தார் அப்படின்னு ரகுவே அப்படி இருந்தாருங்கிறா. ரகுவே அப்படி சர்வஸ்வதானம் பண்ண பிறகு குடிசையில மண்பாண்டத்தை வச்சுட்டு வாழ்ந்தார் ரகு. இந்த கௌத்சர் அப்படிங்கிற ஒரு பாடசாலை அம்பி குருதட்சிணை கொடுக்கணும்னு ரகுகிட்ட தானம் வாங்கலாம்னு வரும்பொழுது மண்கலயத்தோட இருந்தார் ரகு. ஏன்னா அப்பதான் அந்த யாகத்தை முடிச்சிருக்காரு. எல்லாத்தையும் பிரஜைகளுக்கு தானம் பண்ணிட்டு உட்காந்துருந்தார் அப்படின்லாம் வருது. அது இதுல வருது ரகுவம்சத்துல காளிதாசன் அப்படிலாம் இருந்திருக்கா. ராமச்சந்திர பிரபு கர்த்தவியத்தை மட்டும் செய்யறார், கலா நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது இல்லையே. இவரை எப்படி இந்த அதுவும் சொப்பிரசம்சையான கதையை கேட்க வைக்க முடியுமா அவரை என்று இவாளுக்கெல்லாம்.
அப்படியே அவ நினைக்கும் பொழுது எதிர்ச்சையாக இன்றைய தினம் அதுவா நேர்ந்துடுத்து. இவா யாரும் போய் ராமர்கிட்ட சொல்லல, 2 குழந்தைகள் வந்திருக்கா, உங்களை பத்திலாம் பாடுறா. எல்லாருக்கும் தயக்கம் தான், மாதிரி உங்களை பத்தி பாடுறா, நீங்க கேட்கணும் அப்படி யாரும் சொல்ல முடியும் ராமர்கிட்ட போய். எதிர்ச்சையா நேர்ந்துடுத்து. ஒரு நாளைக்கு இப்படி அவர் ராஜ மார்க்கம் வழியா, ராஜ வீதி வழியா குசலவாள் கானம் பண்ணின்னு விட்டார். கானம் பண்ணிட்டு வர எப்படின்னா, ஆகாசத்துல உள்ள சூர்யா சந்திராலோட மார்க்கத்துல இப்படி சூர்யா சந்திரால் வரா மாதிரி, ஸ்வஸ்தி பந்தா முனுச்சரேம சூர்யா சந்திரமசாவிவ ததா ராஜராஜா கனிஷ்டேன சாகம் மகாமேரு துல்யே நிஜே மந்திரே தௌ சுதௌ ஜாலரந்திராத் அகஸ்மாத் விலோக்யே ஸ்வயம் பிராபராமஹ பரம் விஸ்மயம் சஹாய. ராஜராஜனான ராமச்சந்திர பிரபு மாடத்துல இந்த பல்கனியில அப்படியே சஞ்சாரம் பண்றாராம். அப்படி சாயங்கால காத்து வாங்கிட்டு பரதன் கை கட்டி நின்று இருக்கார். 2 பேரை ஏதோ ராஜ தர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்கா. நாளைக்கு என்னென்ன செய்யணும், அடுத்த ஸ்கீம் என்ன, அதை பத்தி சம்பாஷணம். பரதன் ஏதோ ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார், ராமரை கேட்டு இருக்கார். அவளுக்குள்ள ஏதோ டிஸ்கஷன் நடந்துட்டே இருக்கும்போது திடீர்னு மலைய மாருதம் வீசித்து, அந்த மலைய மாருதத்துல ஏதோ மதுரமான குரல் கேட்டது. குரல் கேட்டவனே ஸ்தம்பிச்சுட்டார். இவ்வளவு அருமையா இருக்கு இந்த குரல். அப்புறம் பார்த்தா ராம விஷயமா இருக்கு, அது தன்னை பத்திய ஏதோ விஷயமா இருக்கு. யாரோ பாடுறா, கதாம் ஆத்மனஹா தாம் முதா கீர்த்தயந்தௌ கராபியாம் ச வீணாம் சுகம் வாதயந்தௌ குமாரோ விலோக்ய க்ஷணம் ராமச்சந்திரோபி அபூத் பாஷ்பசித்தாயதாக்ஷோ விமுக்தா. அப்புறம் பார்த்தா 2 பேர் வரா, கையில வீணைய வச்சுண்டு வாதனம் அதாவது வாசிச்சுண்டு அப்படி வராளா. வரும்பொழுது அப்படியே ஸ்டன்னாய் நின்னுட்டார். என்ன அப்படியே முடிச்சு வச்சா மாதிரி இவர் மாதிரியே இருக்காவா. ஸ்டன்னாய் நின்னுட்டார். கண்ணெல்லாம் கலங்கிடுத்து, கண்ட கண்ணீர் வந்து கொடுத்தோம். சமர்த்தோபிபாவம் பிரபுர் கூஹிதும் ஸ்வம் குமாரோ விலோக்கிய அசமர்த்தா பகூவே த்ருவம் பிரேம மாஹாத்மியம் ஏதத் ஹி லோகே கரோதி க்ஷணேன ஸ்திரம் சித்தம் ஆர்திரம். எப்பேற்பட்ட ஒரு எமோஷனையும் கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடைய பிரபு, ஆனால் இப்பொழுது கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதவராக ஆனார். பிரேமையினுடைய மகாத்மியம் இப்பேற்பட்டது லோகத்துல ஒரு க்ஷணத்துல ஸ்திரமான சித்தத்தையும் ஈரமாக்கிடும். அவளே பார்க்கிறார், இந்த குழந்தைகளையே பார்க்கிறார். அபிருச்சது நரேந்திரஹா நிஜப்ராதரம் தம் யுதாஜித் பகின்யா சுதம் பிரேமபூர்வம் குமாரா விமௌ காவிதி ஸ்னிக்தநேத்ரஹாய க்ஷணம் ருத்தகண்டஹா கலத் கத்கதேனே. உடனே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பரதனை பார்த்து பிரேமையோட கூட விசாரிக்கிறார். இவா 2 பேரும் யாரு, 2 பேர் பாடின்னு வராளே, இவா 2 பேரும் யார் அப்படி விசாரிக்கும் பொழுதே அவர் தொண்டை தழுதழுத்து பேர்க்கிறத பரதன் கவனிக்கிறார். கத்கதமாகி விசாரிக்கிறத பார்த்தாலே அவருக்கும் தெரியுங்கிறது தெரிகிறது. என்ன பதில் சொல்லுவார் பரத்? நம்மளை பார்த்து இப்படி கேட்டுவிட்டார். 2 பேரும் யாரும் கேட்கிறார், என்ன பதில் சொல்றது? பிரமாண இங்கித ஈஹாதிபி பாவைஹி சமானோ ததா ராமசாரூப்ய யுக்தோ பிரமாணேங்கிதேஹாதி பாவை சமானோ ததா ராமசாரூப்ய யுக்தோ குமாரோ விலோக்யானுஜோ ராமச்சந்திரஸ்ய முக்தஹ விஷாதேன மூகஹ பபூவ க்ஷணம் சஹாய. பிரமாணம் இங்கிதம் எல்லாத்துலேயும், ஹைட்டு வெயிட்டு மேனர்ஸு எல்லாத்துலேயும் ராமசாரூப்பியத்தை அடைஞ்ச குமாரர்கள். அவளை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக இருந்தார் பரதன். ஒன்றும் பதில் சொல்லலை ராமர் கேட்ட கேள்விக்கு. அவர்கிட்ட போய் நம்ம என்ன பதில் சொல்றது? இப்படி ஒரு கேள்வியை கேட்டார், யாருன்னு கேட்டுவிட்டார், என்ன பதில் சொல்றது? ஸ்மரன் பிராத்ருபத்னீம் புரா பூர்ணகர்ப்பான் முனேராசிரமாந்தே விமுக்தாம் அபாபாம் குமாரோ நிஜ பிராத்ருபுத்ரௌ ச ஜானன் அபி பிராதரம் நா பிரவீத் தத் பயேன.
பூர்ண கர்ப்பிணியா இருக்கக்கூடிய மன்னிய அண்ணா காட்டுல தியாகம் பண்ணா, அதாவது வால்மீகி ஆசிரமத்து பக்கத்துல அல்லது வால்மீகி ஆசிரமத்திலேயே ஜானகி விஜய பிரகாரம் வால்மீகி ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டார். அப்பேற்பட்ட அப்புறம் பின்னாடி சத்ருகுணன் மூலமா கேள்விப்பட்டோம் அவளுக்கு 2 குழந்தைகள்னு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இங்க இவாளும் பார்த்தா அவளை மாதிரியே இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு பௌனமா இருந்தார் பரதன். புனச்சானுபிருஷ்டா, ராமரு விடல, மறுபடியும் கேட்டார் வாயாருன்னு. பபாஷே மகாத்மா நிஜம் பூர்வஜம் ராமம் இந்தீவராபம் விமுஞ்சன்னு அசீதம் சுசீதம் ச பாஷ்பம் பிரஹர்ஷேன துக்கேன ச பிரேமபூர்வம். மேல பேச ஆரம்பிச்சார் பரதன். பேசும்பொழுதே அவருடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீரும் துக்க கண்ணீரும் நிறைஞ்சிருந்துதான். குமாரோ விலோக்கிய பிரபோ மானசேமே பிரியம் புத்திர வாத்சல்ய ரூபம் ஹுரேதி ந ஜானாமி ஹேதும் பரம் தத்ர ராஜன் பிரதீக்ஷே பவத்வாக்கியமேவ அகம் அத்ரே. இந்த 2 குமாரர்களையும் பார்த்தா அடியனுடைய ஹிருதயத்துல புத்திர வாத்சல்யம் தான் உதிக்கிறது. அதுக்கு ஹேத்து எனக்கு புரியல. நீங்கள் என்ன சொல்ல போறீங்கிறதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இதம் பிராத்ருவாக்கியம் சமாகர்ணிய ராமஹ சமாலோச்சிய கிஞ்சித் ஸ்வயம் ச உன்னத ப்ரூஹு பபாஷே ச மந்தம் ஹசன் மந்த மந்தம் நிகூடம் ஹிருதிஸ்வே பிரதர்ஷ்யே ஆத்மபாவம். இதம் பிராத்ருவாக்கியம் சமாகர்ணிய ராமஹ. இந்த குழந்தைகள் இவர்களுடைய ஒரு ஆச்சரியமான தன்மை, இவர்களுடைய உருண்டு திரண்ட புஜதண்டங்கள், இவர்களுடைய விசாலமான வட்சஸ்தலம், இவர்களுடைய அருமையான உருண்ட தோள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ராமர் மாதிரி இருக்கு, அண்ணா மாதிரி இருக்கு. இவர்களுடைய அந்த கண் பார்வை, அதில் உள்ள ஈரம், சுருள் சுருளான கேசங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது மன்னி மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படியே நிற்கிறார் பரதன். இதை கேட்டார் ராமர். கேட்டுட்டு தன்னுடைய ஹிருதயத்தில் ரகசியமா இருக்கக்கூடிய பாவத்தை இங்கே தன்னுடைய புருவத்தை வளச்சென்று ராமர் சொன்னார். புரா மைதிலி மே பிரியா பூர்ணகர்பா விசிருஷ்டா மய இவ அனகா காணனாந்தே இமாம் ஆவயோரேவ மன்யே குமாரௌ கதம் பிராப்தம் ஆப்யாம் நச்சேத் ரூபசாமியம். முன்பு குற்றமற்றவளான சீதையை பூர்ண கர்ப்பவதியா இருக்கும் பொழுது காட்டுல விட்டேன். அவளுடைய குழந்தைகள் தான் ஆவையோரேவ, எங்களுடைய குழந்தைகள் தான் இந்த குழந்தைகள். இல்லாத போனால் இப்படி ஒரு ரூபசாமியம் எப்படி கிடைக்கும்? அஹோ பிராதரேவம் திரிலோகேஸ்வரஸ்ய மமைவ ஆத்மஜோ ஹந்த பூத்வாபி வீத்யாகாம் மமைவாக்ரே மமாக்ரேத்ய பிக்ஷாம் அடந்தௌ மதீயம் சரித்திரம் முதா காயதா பஷ்யே பாலோ. அப்பா உலகத்தையே கட்டியாளக்கூடிய சக்கரவர்த்தி, குழந்தைகள் ரோடுல பிக்ஷை எடுக்கிறவா அப்படிங்கிறது யார கதையிலப்பா உண்டு? இமா வானயத்வம் சபாயாம் கதாம் மேகே ததா காபயேதௌ ஜனானாம் சமட்சம் சரித்ராவசேஷே பிரமாணம் ஜனோ மேகே சதா ஆராத்மஜஸ்ய சுதந்திரோ நச்சாகம். அதனால இப்படி ஒரு பொட்டு கண்ணீர் விட்டேன். பிள்ளைகளை பார்த்தேன், உடனே பட்டுன்னு பாசத்தினால அவளை அழைச்சி வச்சு விட்டேன், சீதையும் ஏற்றுன்னு விட்டேன் அப்படின்னு செஞ்சிட மாட்டேன்ப்பா. ஏன்னா நான் சுதந்திரம் இல்லை, நான் இந்த மக்களுடைய தாசன். நான் தாசன்னு என்ன அர்த்தம்னா, எனக்குள்ள என்னுடைய மனைவி மக்கள் எல்லாரும் அடக்கம். மனைவி மக்கள் உட்பட எல்லாருமா நாங்க எல்லாருமே மக்களுக்கு கட்டுப்பட்டவா, மக்களுடைய தாசர்கள். அதனால எங்களுடைய பிரபுக்களா இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஆணை இடுகிறார்களோ அதை தான் செய்வோம். ராஜ தர்மங்கிறது துஷ்கரமானது. அதனால ஜனங்கள் எல்லாரையும் கூட்டு இவர்களுடைய கதைக்கு ஏற்பாடு பண்ணு.
இவர்கள் பிரவச்சனம் பண்ணணும், கானம் பண்ணணும். அந்த சீதாதேவியோட கதையா அவ சொல்ல போறா. சொல்லும் பொழுது இத்தனை ஜனங்களும் கேட்கட்டும், கேட்டு சீதை எவ்வளவு பவித்திரமானவள் என்கிறத மனசுல வாங்கிட்டு அவர்கள் என்ன மேல ஆக்ஞை பண்றாளோ இந்த ஜனங்கள் அதை நான் செய்யறேன். இது பிராதரம் தம் சமாஜ்ஞாப்ய ராமஹ பிரதஸ்தே சஹர்ஷம் வனம் நைமிஷாக்கியம் சஹ பிராத்ருபந்து பிரஜாமாத்ய விப்ரைஹி பரஞ்ச அஸ்வமேதம் மகம் கர்த்துகாம. ஆக ஜானகி விஜயத்துல இந்த ராமாயண கதையை ராமர் கேட்கறதுக்கு காரணம் என்னங்கிறது உத்தர ராமாயணத்துல இல்லாத இருக்கலாம். கேட்க நன்னா இருக்குங்கிறதுக்காக கேட்கல, நம்மளை பத்தி யாரோ ஸ்தோத்திரம் பண்றாலே கேட்கலான்னு ஒரு ராஜா கேட்கற மாதிரி கேட்கல. பின்ன என்ன அப்படின்னா, இத்தனை ஜனங்களோட உட்காந்து நான் கேட்ட பிறகு காவியம் அப்படிங்கிறது ரிஷியோட காவியம். ரிஷிங்கிறவர் சூக்ஷ்மதர்சி, ரிஷிங்கிறவர் யதார்த்த வக்தா, ரிஷி பிரமாணம்ங்கிறது ஆப்தவச்சனம். அவர் சீதம்மாவை பத்தி சொன்ன காவியம், அந்த சீதம்மாவை பத்தி சொன்ன காவியம்ங்கிறது சத்தியமாக இருக்கிறதுனால இந்த வால்மீகியே பிரமாணம் சீதை எவ்வளவு சுத்தமானவள்ங்கிறதுக்கு. அதை சிரவணம் பண்ற இந்த ஜனங்கள் இது மூலமாக அவர்கள் சீதையினுடைய மகிமையை புரிந்து கொண்டு மேலும் சீதையும் ராமரும் மறுபடியும் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுவார். அவர்கள் ஆசைப்பட்டு என்ன ஆக்ஞாபிக்கிறார்களோ அதை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆழத்தை கொடுக்கிறார். ராமர் உட்கார்ந்து ஸ்வகத்தையே கேட்டதுக்கு ஒரு ஆழத்தை கொடுக்கிறார் ஜானகி விஜயத்துல. அஸ்வமேத யஜ்யம் நைமிஷாரண்யத்துல ஏற்பாடாயிருக்கு. அந்த அஸ்வமேத யஜ்யத்துல கதையை வச்சுக்கலாம். தன்னுடைய பந்துக்கள், மந்திரிமார்கள், வைதிகர்கள் எல்லாரோடையும் அஸ்வமேத யஜ்யத்தை பண்றதுக்காக நைமிஷாரண்யத்துக்கு போறார். பிரவருத்தேச்ச தத்ராஸ்வமேதே சபாயாம் அமாத்யைச்சே பௌரைஹி ஜனைஹி சேவிதாயாம் நிதேசேன ராஜ்ஞா குமாரௌ ச காதும் கதாம் ராகவஸ்ய ஆதராத் பிராரபேதான். சபை ஆச்சரியமான சபை. ஏன்னா எல்லாரும் இருக்காங்க, பட்டாபிஷேகத்தில் இருந்த மாதிரி இருக்கா. அயோத்தியா பரிவாரம், கிஷ்கிந்தா பரிவாரம், லங்கா பரிவாரம் சபையில நிறக்க இருக்கு. அவ்வளவு பெரிய சபையில ராமச்சந்திர பிரபு சிம்மாசனத்தில் அமர்ந்து இந்த குழந்தைகள் ஆக்ஞாபிக்கிறார் ராமாயண கானம் பண்ணும்படியாக. இந்த குழந்தைகள் ராமாயண கானத்தை ஆரம்பிக்கிறார்கள்னு 9வது சர்க்கம் முடிகிறது. ஜானகி காந்த ஸ்மரணம்.